இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். நீங்க ஒரு முடிவை நிர்ணயம் பண்ணி, நீங்க ஒரு ஆசையை வளர்த்து, நீங்க ஒரு பிரயாசத்தை பண்ணி, நீங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்து இன்னைக்கு அது நிராசையாக்கப்பட்டு, இன்னைக்கு அது நடக்காம, இன்னைக்கு அதுக்கு எதிர்மறையா நடக்கிறதுனால ஒருவேளை நீங்க யாராவது ஒருத்தர் நீங்க முடிஞ்சிட்டீங்கன்னு நினைச்சு வந்திருக்கலாம். இனி எனக்கு வாழ்க்கை இல்லை. உங்க அம்மாவை திட்டலாம், உங்க அப்பாவை திட்டலாம், கல்யாணம் பண்ணி வச்ச ஒருவேளை பாஸ்டரையே நீங்க திட்டலாம், ஃபாதரை நீங்க திட்டலாம், ஐயரை நீங்க திட்டலாம், எல்லாரையும் நீங்க வெறுக்கலாம். உங்க மனசுக்குள்ள எரிச்சல் அதிகமாகலாம், கோபம் அதிகமாகலாம். என் லைஃபையே முடிச்சிட்டாங்க பாஸ்டர், என் வாழ்க்கையே முடிச்சிட்டாங்க பாஸ்டர், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்ற ஒரு நிலைமைக்கு ஒருவேளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் மட்டும் இன்றைக்கு உங்க கரத்தை பிடிச்சு சொல்லுகிறாரு, நோ எண்ட். அவருடைய கரத்துல முடிவு என்கிறது ஒன்றும் இல்லை. உங்க வாழ்க்கையை துவங்கினவர் அவர், உங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சவர் அவர், உங்க வாழ்க்கையை இதுவரையிலும் நடத்தி கொண்டு வந்தவர் அவர். அது ஜஸ்ட் ஒரு அனுபவம் மட்டும்தான், அது ஜஸ்ட் ஒரு தியாகம் மட்டும்தான். நீங்க முடிவு இன்னும் சொல்லுகிற அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் முடிவுன்னு நினைச்சாங்க, செங்கடல் முடிவுன்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அதற்கு மத்தியிலே ஒரு வாசலை திறந்து இன்னொரு வழியாய் கர்த்தர் செங்கடலின் அடிப்பக்கத்திலே அவர்களை நடத்த முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல அந்த வாழ்க்கையை உனக்கு சிறப்பிப்பேன், அந்த வாழ்க்கையை நீ எடுத்து நிறுத்த முடியும், அந்த வாழ்க்கையை மறுபடியும் உனக்கு நான் தருவேன். எஸ், ஹalleluya. நீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கை தோல்வியானாலும் அவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த வாழ்க்கை தோல்வி ஆகவே ஆகாது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு வெள்ளத்தோடு ஆமென்.